எங்க சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்த பிறகு திரு விஜய் அவர்கள் மே 8ஆம் தேதி இரவு ஆளுநரை சந்திக்க வந்த பொழுது அவர் கொடுத்த ஆதரவு கடிதங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதத்தை கொடுத்தார். அதை பார்த்துவிட்டு தான் நான் கவர்னரை சந்திக்க வந்தேன் எனக்கு கொடுத்த கடிதத்தோட. அந்த நேரத்தில் கவர்னர் மாளிகையில் சொன்னாங்க, நாங்க அவர் விஜய் கொடுத்த கடிதத்தோட ஒரிஜினல் எங்கன்னு கேட்டோம். அது என்னிடம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினரே கொண்டு வந்து தருவார்னு சொன்னாரு. நாங்க உடனே அவரை கால் பண்ணி, இது உங்கள் கையெழுத்தா உங்களது லெட்டரா அப்படின்னா நீங்க நேரா வாங்கன்னு கூப்பிட்டோம். அவர் தடுமாறி சொன்னாரு, வர்றதா சொல்லியிருக்காரு. நான் போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கே நான் சொன்னேன், ஒன்னு குதிரை பேரமா இருக்கணும், இல்ல ஃபோர்ஜரி லெட்டரா இருக்கணும். நீங்க வேணா என்னுடைய பழைய செய்தியாளர் சந்திப்பு தெரியும். இப்ப அவர் திரும்பவும் அவரே இங்க ஒரு கடிதம் தயார் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்தப்ப என்னையும் அழைத்தார்கள். அவர் கூட வந்த வக்கீல் கூட்ட அந்த கடிதத்தின்படி உங்களுக்கு தெரியும், அந்த காப்பிலாம் பார்த்துருப்பீங்க. என் கையெழுத்து யாரோ ஃபோர்ஜரியா போட்டிருக்காங்க, விஜய் கொடுத்த கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உங்களை எல்லாம் சந்தித்து காவல் நிலையத்தில் கிண்டியிலேயே அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுல என்ன காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 3 மாசம். இதே அவங்க ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை பேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை இதுல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால அது சம்பந்தமா கவர்னரிடம் இன்றைக்கு கோரிக்கைகள் வைத்திருக்கிறேன். அவர் அதை சட்டப்படி நான் அதை பார்த்து கொடுக்கிறேன். கேட்டீங்களா, நீங்க கேட்டது புரியுதா? விஜய் கொடுத்தாரு எழுதா போர்ஜரி லெட்டர். அப்புறம் என்ன, அந்த லெட்டர் எப்படி வந்துச்சு? அது காமராஜ் கொடுத்திருந்தா கார்ல வைத்து கடிதம் வாங்கியது யார்? எல்லா டீட்டெயிலுமே எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதை பத்தி விசாரணை வேணும். அதுபோல தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் 6 பேர் ரிசைன் பண்றதுக்கு காரணம் 5 பேர். அதை தொடர்ந்து இப்பொழுது சட்டமன்றத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சியில் சேர வர்றாங்க, அதிமுக சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையில் இது நடக்குது? இது குதிரை பேரந்தானா? அது சம்பந்தமா விசாரிக்கணும். அடுத்த கட்டமா ஆளுநர்கிட்ட தானே முதல்ல முறையிட்டோம். அதனால முறையிட்டு இருக்கேன். அவர் அதுல உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் ஆளுநர் நடவடிக்கை எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.